அதாவது ஆவியின் கனிகள் 9. எத்தனை? நான் முதல் நாள் லைட்டா அதை டச் பண்ணி விட்டேன். மூணாவது நாள் இதை லைட்டா அப்படியே மேலோட்டமா லைட்டா சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆழமா போகலாம் விரும்புகிறேன். ஆவியின் கனிகள் 9. நம்முடைய வீட்டுல ஒரு மரம் வைக்கிறோம் அப்படின்னா அது கனி கொடுக்கலாம் என்ன செய்வோம்? எடுத்துருவோம். ஆனா ஆவியின் கனிகள் 9 என்று வேதம் சொல்லுகிறது. அதில் பிரதானமான ஒன்று அன்பு. அப்போ நம்மள்ட்ட கனி இருக்கா? கனி இருக்கா? கனி இல்லை. அப்போ சரி, இனி நான் அப்படியே புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். அப்ப நம்மளால எத்தனை நேரம் வெட்டி போட்டுருக்கணும்? பலமுறை வெட்டி தூரம் போட்டுருக்கணும். ஆனா நம்மளால என்ன செய்யல? தோட்டக்காரன்ட்ட சொல்றாரு, இது ஏன்டா நிக்குது, வெட்டி தூரம் போடு. அவன் சொல்றான், அந்த 1 வருஷம் கூட, இந்த 1 வருஷம் கூட நான் நல்லா கொத்துறேன், நல்லா எரு போடுறேன், உரம் போடுறேன் அப்படிதான் சொல்றாரு. அந்த தோட்டக்காரன் வெட்டி போடுங்க இல்ல. அதே போலதான் இயேசு பிதாவின் இடத்துல சொல்லிட்டு இருக்கிற, வெட்டி போட்டுறாதையா, வெட்டி போட்டா பரலோகத்துக்கு நான் சின்ன ரத்தம் வீணா போய். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது அன்பு 3 வகைப்படும். எனக்கு நேற்று ஆண்டவர் தெளிவான நிறைய காரியங்கள் சொல்லி தந்தாரு. அன்பு 3 வகை. ஒன்று மனிதனிடம் காட்டுகிற அன்பு, சரியா? இரண்டாவது மனிதன் தேவனிடம் காட்டுகிற அன்பு. மூன்றாவது தேவன் மனிதனிடம் காட்டுகிற அன்பு. அல்லேலூயா. லேவியராகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிலும் அன்பு கூறுவாயாக. இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டளையாய், ஒரு கற்பனையாய் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த அன்பையே பெரியதாக, என்ன அன்பு விசுவாசம் என்ன இருந்தாலும் அன்புதான் பெருசுன்னு சொல்வார் பவுல். ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், அந்த அன்பே பிரதானம் அப்படிங்கிற ஒரு பாட்டே உண்டு. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அப்போ அந்த அன்புதான் பிரதானம். இந்த அன்பை குறித்து அழகாக வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும், இது நான் உங்களிடம் அல்லது நீங்கள் என்னிடம் காண்பிக்கிற அன்பு. இரண்டாவது யாத்திராகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்கிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. வாசிக்க யாத்திராகமம் 20 அதனுடைய 6. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு வருது. அந்த இடத்துல யாரிடத்தில் அன்பு கூறணும்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. மூன்றாவது வாசிய உபாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் ஜனங்களில் கொஞ்சமா இருந்தீர்கள். அப்ப தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு அழகா சொல்லப்படுகிறது. எம்மா, நீ நிறைய பேரு, உன்கிட்ட நிறைய ஆஸ்தி இருக்கு, நிறைய அந்தஸ்து இருக்கு என்பதனால நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ பெரிய ஆள் அப்படிங்கிற உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ கொஞ்சோல இருந்தா, நீ சிறுக இருந்தா, நீ அடிமைப்பட்டிருந்தாய், ஆகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அந்த 3 விதமான அன்பு, மனிதனிடம் காட்டுகிற அன்பு, மனிதன் தேவனிடம் காட்டுகிற அன்பு, தேவன் மனிதனிடம் காட்டுகிற அன்பு. நல்ல கவனிங்க, மனிதனிடம் காட்டுகிற அன்பு சுயநலமானது. உண்மையா இல்லையா? மனிதனிடம் காட்டுகிற அன்பு சுயநலமானது. மனிதன் தேவனிடம் காட்டுகிற அன்பு தன்னலமானது. தேவன் மனிதனிடம் காட்டுகிற அன்பு பிறநலமானது. அல்லேலூயா. எதனால புரிஞ்சுது? நான் உங்கள்கிட்ட வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா 500 ரூபா அவங்க தந்தா அடுத்த திரும்ப என்ன செய்யணும்? கொடுக்கணும், கடன் அப்படிதானே. அப்ப இந்த அன்பு எப்படிப்பட்டது? அவர்கள் எனக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு அன்பு, மனிதனிடம் காட்டுகிற அன்பு. இரண்டாவது மனிதன் தேவனிடம் காட்டுகிற அன்பு, நான் அவரை நோக்கி பார்த்தால் அவருக்கு எனக்கு ஏதாவது தருவார். புரியுது? எதனால புரியுது? மூன்றாவது தேவன் என்னிடம் காட்டுகிற அன்பு, அவர் என்கிட்ட எதை எதிர்பார்த்து எனக்கு தருவது? எப்படி? தேவன் என்னிடத்தில் இவன் எனக்கு எதையா தருவான்னு பார்த்து எதிர்பார்த்த அன்பு செல்வது கிடையாது. அப்ப இந்த 3 விதமான அன்பிற்கு வித்தியாசங்கள் உண்டு. முதலாவது அன்பு எப்படி? மனிதன் காட்டுகிற அன்பு சுயநலமான அன்பு. அதாவது மனிதன் தேவனிடம் காட்டுகிற அன்பு தனக்காக அன்பு, சரியா? மூன்றாவது தேவன் மனிதன் காட்டுகிற அன்பு பிறநலம். அதாவது எல்லாரையும் அவர் நேசி. வேதம் சொல்கிறது அவர் ஒரு தனிப்பட்ட மனிதனை மட்டுமல்ல, எல்லாரையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நம்ம எப்பொழுதுமே பிறரிடத்துல எப்படி அன்பு செலுத்தணும்னா, எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்தும். அதனால பவுல் சொல்வாரு, நீங்கள் பிறரிடத்தில் அன்பு செலுத்துகிறதை அல்லாமல் வேறு கடன் நீங்க படாதிருங்க. நிறைய சொல்லுவாங்க, கடன் அன்பை. பாத்தீங்களா? அப்போ அன்பு எதனால முறிக்கணும்? கடனால. ஒரு கடையில எப்படி எழுதி போட்டிருந்தது? கடன் அன்பை முறிக்கும், கடனை நீங்க திருப்பி கொடுக்காவிட்டால் அது எலும்பையும் முறிக்கும். எப்படி? கடன் அன்பை முறிக்கும், அப்படி நீங்க திருப்பி கொடுக்கலன்னா உங்கள் எலும்பையும் அது
முறிக்கும். அப்ப கடனுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. நல்ல கவனிங்க, எங்க வேதம் சொல்லுகிறது, நாம் எந்த சூழ்நிலையிலையும் பிறரிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துவதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் மனிதனுடைய அன்பை நான் உங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் காண்பித்து கொடுப்பேன். இரண்டாவது, மனிதன் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை காண்பித்து கொடுப்பேன். மூன்றாவது, தேவன் மனிதன் மேல் வைத்திருக்கிற அன்பை காண்பித்து கொடுப்பேன். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 28ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். இது ஒரு மனிதன் காட்டுகிற அன்பு. இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. இந்த அன்பு அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க அப்படியே அந்த முன்பகுதியை கொஞ்சம் அப்படியே அலசி ஆராய்ஞ்சிட்டு போனாதான் உங்களுக்கு இந்த உள்ளான அர்த்தங்கள் சரியாக புரியும். அந்த 27ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் ரோமபுரிக்கு செல்லும்படியாக இத்தாலிய தேசத்திற்கு செல்லும்படியாக புறப்பட்டு செல்கிறார். போகிற வழியில் பல பிரச்சனைகள். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த கப்பலின் பிரயாணத்தில் அதிகாரிகள் இருக்கிறார்கள், 100க்கு அதிபதி இருக்கிறார்கள், கைதிகள் இருக்கிறார்கள், எஜமானர்கள் இருக்கிறார்கள், மாலுமிகள் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணம் ஒரு கப்பல் போல. நீங்க இந்த பகுதியை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. நான் கொஞ்சம் அந்த காரியத்தை ஆழமா சொல்லி தரலாம் என்று விரும்புகிறேன். வாசிங்க அதனுடைய 6வது வசனம். 27:6. இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை ஏற்றினான். அந்த 7வது வசனம் சொல்கிறது, காற்று எங்களை தடுத்தபடியினால். நல்ல கவனிங்க, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு முன்பாக தேவன் நம்மளை தடுப்பார். 2 விதமான காற்று உண்டு. ஒன்று தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காற்று, இன்னொன்று வனாந்திரத்தில் புறப்பட்டு வருகிற காற்று. நல்ல தெரியும், தேவனிடத்தில் புறப்பட்டு வருகிற காற்று நமக்கு நன்மையாக காடைகளை கொண்டு வரும். ஆனா வனாந்திரத்தில் வருகிற காற்று அப்படி அல்ல. யோபுவினுடைய பிள்ளைகளின் வீட்டின் மேல் மோதி எல்லாவரை கொண்டு போட்டது போல அது நம்மளை அழித்து விடும். இதை விட புரியும்படியா நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. புரிதவங்க கொண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, 2 விதமான காட்சிகள் உண்டு. இங்க ஒரு காற்று அவர்களை தடுக்கிறது. அது 7வது வசனம் தொடக்கம் சொல்கிறது, காற்று எங்களை தடுத்தபடியினால் நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட கிழிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மானி ஊருக்கு எதிராக கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். நல்ல கவனிக்கணும், தேவன் நம்மளை தடுக்கிறார்னா சில நேரம் வருத்தங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க 8வது வசனம். பாருங்க, அந்த காற்று நம்மை நல்ல இடத்திலே கொண்டு சேர்க்கிறது. நல்ல கவனிங்க, இங்க நல்ல துறைமுகத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆனா அங்க பவுல் சொல்றாரு, திரும்பி அவங்க புறப்படுவதற்கு ஆயத்தமா இருக்காங்க. நல்ல சேஃப் சூழ்நிலை வந்துட்டாங்க. ஆனா இவர்கள் மீண்டும் அந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டும் என்று இருக்கிற நேரத்துல பவுல் சொல்றாரு, அது 9வது வசனத்துல, வெகு காலம் சென்று மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினால் ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை என்ன சொல்றாரு பவுல், இனி போண்டான் நல்ல இடத்துக்கு, இந்த துறைமுகத்தில் கொஞ்சம் சேஃபா நிற்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, அவர் தரிசனம் உள்ளவராகும். அவர் நடக்க போகிற காரியங்களை பார்த்து சொல்றாரு, எப்பா இந்த இனி போற பயணம் சாதாரணமானது அல்ல. நம்ம கப்பல் இருக்க சரக்குக்கும் ஏன் நம்ம ஜீவனுக்கும் கூட வருத்தம் வருவதை நான் காண்கிறேன் என்று சொல்கிறார். வாசிங்க, நம்முடைய கடைசி உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை காட்டிலும் கப்பல் எஜமானனையும் மாலுமியை நம்பினான். இது என்னது நினைக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ். என்னது எக்ஸ்பீரியன்ஸ்? பவுல் யாருமோ கைதி. பவுல் யாரு? கைதி. நம்ம சொன்னா யாருன்னு கேப்பா, இவன் யாரு? சின்ன பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பவுல், நீ ஒரு கைதி. நீ சொல்லினா பல ஆண்டுகளாய் கப்பல் பிரயாணம் செய்தவர்கள், கடலில் பிரயாணம் செய்தவர்கள், அவர்களை விட நீ பெரிய ஆள். இதுல புரியுது? அப்படிதானே? இது அப்படிதான் நடக்குது. அந்த 11வது வசனம் ஒருக்க கூட வாசிங்களேன். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை நம்பினான். அந்த துறைமுகம் மழைக்காலத்திற்கு தங்குவதற்கு வசதியா இல்லாததுனால அநேகம் பேர், அந்த 12வது வசனம் கடைசி பகுதி வாசிங்க, அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். மெஜாரிட்டி. இப்ப பவுல் ஒரு பக்கம் நிக்கான், எல்லாரும் ஒரு பக்கம், இவர் சொல்ற மாதிரி இந்த துறைமுகம் தங்குவதற்கு ஏற்றது இல்ல, அதனால வேற இடத்துக்கு நம்ம நினைச்சிருவோம் பேர் சொல்லி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பவுல் ஒண்ணுமே சொல்லல. இந்த 13வது வசனம் சொல்கிறது, தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால்
தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அந்த தீவை விட்டு புறப்பட ஆரம்பித்தார்கள். பவுல் சொல்றான், எப்பா இந்த பிரயாணம் பிரச்சனை. ஆனா பவுல் சொன்னதுக்கும் அவர்கள் போகும்போது இருக்கிற சம்பந்தமே பெண்கள் மெதுவாடி. இப்ப அவ்வளவு சொல்லியிருப்பான், இருக்கு போய் சொல்ல முடியா? அடுத்த வருஷம் வாசிங்க 14. கொஞ்ச நேரத்துக்குள்ளே காற்று. இது வந்து ஆர்சி பைபிள் அழகா போட்டிருக்கும். வாடை கொண்டல் பேய் காற்று. வாடை கொண்டல் பேய் காற்று வந்து மோதிச்சான். அடுத்து நம்ம சொன்னீங்களா, முதல் காற்று அவர்களை நல்ல துறைமுகத்தில் கொண்டு சேர்த்தது. இரண்டாம் காற்றை குறித்து வேதம் சொல்கிறது. அவருடைய 15வது வசனம் சொல்கிறது, நாங்கள் அகப்பட்டு கொண்டோம், நாங்கள் எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலேயுமா நம்ம போக வேண்டியது ஒரு பாதை. இப்ப காற்று நம்மளை இன்னொரு பக்கம் கொண்டு செல்கிறது. ஏனென்றால் தேவ மனிதனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்காததினால். அழகா சொன்னா கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம், அப்படிதானே? ஆனா கேட்கல. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு பெரும் காற்று வருகிறது, மாடிக்கொண்டல் பேய் காற்று வந்து இன்னைக்கு அவருக்கு விருப்பத்துக்கும் போக முடியல. அநேகரை படித்தான். அவர்கள் நிர்ணயித்த பாதையில் நடக்க முடியாமல் இன்னைக்கு அநேகர் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவ சத்தத்தை சரியாக புரிந்து செயல்படாததினால். இங்க வேதம் சொல்கிறது, அந்த அடுத்து அபராசமாசி அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கில ஓடுகையில் முதல்ல ஒரு காற்று அவர்களை தடுத்துச்சு. வருத்தம் இருந்துச்சு, வெகு வருத்தம் இருந்துச்சா? வெகு வருத்தம். ஒரு சின்ன தீவுல கொண்டு விடுறாங்க. அந்த பலராசனம் சொல்லுகிறது, பல உபாயங்களை செய்து அந்த வாசிங்க தொடர்ச்சியா கப்பலை சுற்றி கட்டி விழுவோம் என்று பயந்து முதல் காற்று இவர்களை தடுத்த பொழுது இவர்களுக்கு வெகுவான வருத்தங்கள் இல்லை, பயங்கள் இல்லை. பாத்தீங்களா? பயந்தாங்களா? முதல் பகுதியில பயப்படல. இந்த காற்று அவர்கள் அடிச்சுட்டு போச்சா வருத்தம் உண்டானது, பயம் உண்டானது. அதோடு நின்று விடாதபடி அந்த தன்னுடைய சரக்குகளெல்லாம் எடுத்து எறிகிறாங்க, கடலுக்குள்ள எறிகிறாங்க. வேதம் சொல்கிறது, அதனுடைய 20வது வசனம், அநேக நாளாய் சூரியனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடினால் இனி அற்று போய் இனி படைக்க மாட்டோம். இப்ப எல்லாரும் மைண்ட் செட் எப்படி இருந்தது? பவுல் சொல்றத கேட்டிருக்கலாமே. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். பாதி வழி. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் இப்படி சொன்னா, நான் கிணறு தாண்டுவேன் அப்படின்னாரு. அப்படியா? இல்ல பாதி தாண்டுவேன். பாதி தாண்டுனா இன்னைக்கு இப்படிதான். நிறைய பேர் பாதி கிணறு தாண்டு படிச்சிருக்கோம், மீதி கிணறு எதுல புரிஞ்சு நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்ற யாரு கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. மெஜாரிட்டி அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஊழியம் பண்ண கூடாது, அனுபவத்துல ஊழியம் பண்ண கூடாது, ஆவியானவரின் துணையோடு ஊழியம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இந்த நேரம் பவுலுக்கு பயம் கொடுத்துச்சு. வாசிங்க அவருடைய 22வது வசனம். பவுலே, நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், பவுல் ஏன் பயந்தாரு? தேவ மனிதன் ஏன் பயந்தாரு? அதாவது பவுல் மிஷனரி பிரயாணம் போகிற நேரத்தில் பல நேரங்கள்ல பிரச்சனைல மாட்டிருக்காரு. வாசிக்கிறீங்களா? கொரிந்தியர்கள் எழுதுவாரு, சிங்கத்தினால, வனவிலங்குகள்னால, கப்பல் சேதங்கள்னால பயங்கரமான பிரச்சனைகளை சந்திச்சேன். ஆனா இங்க ஏன் பயந்தாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் 2 முறை கப்பல் பிரயாணத்தில் அகப்பட்டிருப்பாரு. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, நான் அப்போ மிஷனரியா போனேன், இப்ப நான் கைதியா போறேன். எப்படி அவன் மரித்திருந்தா எப்படி மரித்திருக்கணும்? கைதியா. அவருக்கு ஒரு திட்டம் உண்டு, நான் கைதியா மரிக்க கூடாது, நான் தேவனுடைய ஊழியனாய் மரிக்க வேண்டும். இவருக்கு ஒரு பயம், ஐயோ நான் ரோமையில தேவனுடைய நாமத்தை சொல்ல முடியாது இருக்கிற பயம். அவருக்குள்ள இருந்த பயம் செத்து போகிற பயம் இல்ல, ரோமாபுரியில் என் கிறிஸ்துவை நான் அறிவிக்க. அவருடைய பெரிய ஒரு விசன் கேட்டீங்க, ரோமாபுரியில தேவனுடைய அன்பை சொல்லணும். இதுதான் அவருடைய விசன், பெரிய விசன். ஆனா கடைசி காலத்துல அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அங்க போகிற வழியில தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது. பவுல் சொல்றாரு, இது வராம முதல்ல நான் சொன்னது நீங்க கேட்டிருக்கணும். ஆனா இப்போ நீங்க பயப்படாதுங்க, என்னை ஆட்கொண்டவர் என்னோடு. எல்லாரும் சக்கரங்களை உயர்த்தி, என்னை ஆட்கொண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை ஆட்கொண்டவர் என்னோடு இருக்கிறார், மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அல்லேலூயா. இவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எனக்கு இந்த வசனம் வாசிக்கிற பொழுது அவர் சொல்ல, இனி உங்களுக்கு கப்பல் சேதமே இல்லாமல் பிராண சேதம் வராது. அது எப்படியா சொல்ற? புறப்படும் போது நீதான் சொன்ன, கப்பல் சேதம் வரும், பிராண சேதம் வரும், பொருள் சேதம் வரும். இப்படி சொல்ற, கப்பல் சேதம், பொருள் சேதம் வரும், பிராண சேதம் வரும். எப்படி? என்னை ஆட்கொண்டவர் என்னோடு இருந்தார், அவர் யான்ட்டு நான் சொல்லி சொன்னாரு. அல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சத்தமா அல்லேலூயா.
அந்த 24வது வசனம் கடைசி பகுதியை பாருங்க. உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு சொல்றாரு. நீ இருக்கிறதுனால அவ்வளோரையும் பிழைக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. நீ இருக்கிறதுனால. ஏன் நம்ம கிராம இன்னைக்கு அழியல தெரியுமா? ஒருவர் திறப்பில் நிற்பதினால். அல்லேலூயா. ஏன் இந்த கிராமத்தில் இன்னைக்கு பஞ்ச கொள்ளை நோய்கள் அணுகல தெரியுமா? ஜெபிக்கிற ஒருவன் இருந்தானா அந்த தேசத்தில் நிச்சயமாக தேவனுடைய கரம் அவர்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது. அந்த பவுலான சொல்றாரு, ஆனாலும் இடம் வர்றாருங்க, ஆனா ஒரு தீவில் விழணும். எப்படி? ஒரு தீவில விழ வேண்டியதா இருக்கும். அதனுடைய 26வது வசனத்துல அந்த பகுதியை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கணும். 14ஆம் ராத்திரியான போது வாசிங்க. நாங்கள் கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் விழுது விட்டு 20 பாகம் என்று சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுது விட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். அங்க திரும்பியும் பயம் வந்துட்டு, பாறைகளிடத்தில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்குரங்களை போட்டு விடியுமோ என்று இருந்தார்கள். அனைவருடைய வாழ்க்கை அப்படித்தான். பொழுது எப்பொழுது விடியுமோ என்று பார்த்திருக்கிறார்கள். உண்மைதானே? கடன் பாரங்கள், மனவேதனைகள், பிரச்சனைகள், இருளான அனுபவத்திற்கு நேராய் என்னுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் விடியல் பிறக்கும் என்று அநேகர் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா பவுல் அதுக்கு ஆலோசனை சொல்றாரு. அந்த ஆலோசனை கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடியல் உண்டாகும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. அப்ப நாங்க பாக்குறாங்க அந்த கப்பல் ஆட்களுக்கு அந்த வாசிங்க 30வது வசனம். அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போகவே வழி தேடி முன்னணியில் இருந்து நங்கூரங்களை போகிற பாவனையாய் படவை கடலிலே இறக்குகையில் இப்ப யாரை நம்பினாங்க? கப்பல் எஜமானனையும் கப்பல் மாலுமியா நம்பினாங்க. ஏன் கப்பல் எஜமான நம்பினாங்க? ஓட்டுவாரு. இரண்டாவது, தன்னுடைய கப்பல் மூழ்கி போவதற்கு அவர் காரணமா இருப்பாரா? இருக்க மாட்டார். நம்பிக்கை அவங்க மேல. அவங்க வேதம் சொல்லுகிறது, யாரை நம்பினாங்களோ அவங்க இப்ப விட்டுட்டு போறதுக்கு வழி பார்க்கலாம். வாசிங்களா அந்த பகுதி வந்து எல்லாரும் கேட்கிற மாதிரி வாசிங்க. அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக இவனை நம்பிதானே ஒரு கூட்டம் வந்துச்சு. நல்லா கவனிச்சிடுங்க. மனுஷரை எந்த சூழ்நிலையில் நம்ப கூடாது என்பதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம். பவுல் சொல்லவே நம்பல, ஆனா கப்பல் எஜமானனை கப்பல் மாலுமியன் ரொம்ப நம்பினான். ஆனா இவன் லைஃப் போட் வந்து பாத்தீங்களா, அதை போட்டுக்கிட்டு போறதுக்கு வழி பார்த்துட்டான். அப்பதான் பவுல் சொல்றாரு, இவன் இல்லைன்னா பிழைக்க முடியாது. ஏன்னா எனக்கு கப்பல் ஓட்ட தெரியாது, எனக்கு தரிசனம் தெரியும், தீர்க்க தரிசனம் தெரியும், உங்களுக்கு ஜெபிக்க தெரியும், கப்பல் ஓட்ட. அதனால அவன் கீழே போட, அவனை பிடிச்சி உள்ள போடுங்க. நீ உடனே தூக்கி போட்டாச்சு. என்ன நடந்துச்சுமா? முதலாவது லைஃப் போட்ட உடைச்சு போட்டா, கீழே போட்டாங்க. ஒருத்தர் தான் செத்தா. எல்லாரும் ஒண்ணு தெரியுமா? எல்லாருக்கும் பவுல் சொன்ன வார்த்தை மேல் நம்பிக்கை வந்துச்சு. இனி எங்களை காக்கிறதுக்கு போட்டு தேவையில்லை, கர்த்தர் போது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, இனி எங்களை காப்பதற்கு போட்டு இல்லை, என் கர்த்தர் போதும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாந்து அதனால தான் போட்டை வெட்டி போடுறாங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க 32. அப்பொழுது போர்ச்சேவர் படகின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விட விட்டார்கள். எங்க எப்பொழுது விடியில் இருந்தாங்களா? 14 விடியல. என்னைக்கு தேவன் மேல நம்பிக்கை வச்சு அவர் என்னை காப்பாற்றுவார் நினைச்சாங்களோ பொழுது விடிந்தது. எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, என் தேவன் மேல் நான் நம்பிக்கை வைப்பதானால் என் இருள் என்னை விட்டு மாறும், எனக்கு நிச்சயமாய் பொழுது விடியும். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 14 நாளா ஒன்றும் சாப்பிடல. இப்ப பவுல் சொல்றாரு, இனி சாப்பிடலன்னு செத்து போவானி. அந்த 34 ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உங்க தலையில் இருந்து ஒரு மைல் விடாது. பவுலுக்கு சொல்றாரு பாருங்க, என்னையா சொல்ற, இப்பதான் செத்து போவான்னு சொன்னா, கடல் மூழ்கிறேன், கப்பல் மூழ்கிறேன்னு சொன்னா சரக்கெல்லாம் செய்யணும். ஆமாப்பா, என்னை ஆட்கொண்டவர் என்னோடு இருக்கிறது வரைக்கும் என் தலையிலிருந்து ஒரு மைல் விடுவதில்லை. எல்லாரும் ஒரு விட கரைகளை உயர்த்தி, என்னை ஆட்கொண்டவர், என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறது வரைக்கும் என் தலையிலிருந்து ஒரு மைல் விடுவதில்லை. அல்லேலூயா. கரைகளை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. இப்படி சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்து அப்பத்தை பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கிறாங்க. இப்போ படகை லேசாக்கும்படியாக சரக்குகளை தூக்கி எறிஞ்சாச்சு. அல்ல கவனிக்கணும், தன்னை காப்பாற்றும்படியாக, ஒரு சிலரை காப்பாற்றும்படியாக இருந்த படகை தூக்கி கீழே வீசியாச்சு. இரண்டாவது வேதம் சொல்கிறது, தனக்கு இருந்த ஆகாரம் எல்லாவற்றையும் கடலில் போட்டு ஆகிவிட்டது. அந்த நல்லவாசியாருடைய 38வது வசனம். நல்ல கவனிங்க. படகை வெட்டி தள்ளியாச்சு, தனக்கு இருந்த ஆகாரத்தை தூக்கி கடல்ல போட்டு கப்பல லகுவாக்கியாச்சு. அந்த 40வது வசனம் சொல்கிறது, நங்கூரம் என்பது சாதாரணமானது அல்ல, ஒரு கப்பலை பிடித்து நிறுத்தக்கூடியது, வலிமை உள்ளது. இப்ப சொல்றாங்க, நங்கூரங்களை அறுத்து கடலிலே தள்ளினார்கள். சொல்லுங்க, அவர்தான் எனக்கு நங்கூரம். சொல்லுங்க, அவர்தான் எனக்கு நங்கூரம். என் வாழ்க்கை என்கிற கப்பலில் எனக்கு நங்கூரமாய் அவர்
அந்த நங்கூரத்தை வெட்டி எறிந்தார்கள். வாசிக்க தொடர்ச்சியா. சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு இப்ப சொல்ற ஆண்டவரே, இந்த சுக்கானை நீர் பிடிச்சு விட சொல்லுங்க. என் வாழ்க்கை என்கிற சுக்கானை நீர் பிடித்துக் கொள்வீராக. நான் பிடிச்சானா எங்க போகுது எனக்கு தெரியாது. நீர் பிடிப்பீரானால் அது எங்கே போகிறது என்பதை சரியாக அறிந்து அதை செயல்படுத்துவீர். பாருங்க, ஓட்டை வெட்டி தள்ளிட்டான், இருந்த ஆகாரத்தை கடல்ல போட்டுட்டான், நங்கூரத்தை வெட்டிட்டான், சுக்கான் அவர் கரத்தில் கொடுத்துட்டான். வாசிங்க கடைசி. காற்றுகளை பெரும்பாயை காற்று முகாயமாய் விரித்து இப்ப சொல்றான், நீர் எங்களை எப்படி நடத்துகிறீரோ அப்படியே நான் வருகிறேன். எல்லாரும் ஒரு வருஷம் கரங்களை உயர்த்தி தேவ ஜனங்களே பவுல் சொல்லும் போது யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனா அங்கே நடந்த சம்பவங்களை பார்த்த பொழுது, வாழ்க்கையில் பிரச்சனை வந்தபோது, வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தபோது பவுல் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே சென்றவர்களை திடப்படுத்துகிறது. நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க இதனுடைய 43வது வசனம். 44 கடைசி பகுதி வாசிங்க. இவ்விதமா எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். அந்த போட்ல எத்தனை பேர் இருந்தாங்க? 37வது வசனம். 276 பேர். நல்ல கவனிங்க, 276 பேர். ஒரு பவுல் இருந்ததினால் 275 பேர் பாதுகாக்கப்பட்டார். வாழ்க்கை என்று நான் இப்படி சொல்வேன், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆசாரி நிச்சயமா இருக்கும். என் குடும்பம் காக்கப்படும். ஒரு நோவி நிமித்தம் மீது 7 பேர் காக்கப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க. மோசே குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? மோசே ஒருத்தரை கொலை பண்ணிட்டாரு. மீதியான் தேசத்துக்கு ஓடி போறாரு. சரியா? மீதியான் தேசத்துக்கு போனோம்னா அங்க மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய ஒரு அவனுடைய மகளை விவாகம் பண்ணுகிறார். ஒரு 40 வருஷம் கழிச்சு இயேசு இந்த மூச்சடியில் அக்கினியில அந்த கர்த்தர் தோன்றி பேசும்போது சொல்லுவாரு, இவை மோசே சொல்லு, நான் திக்குவனாலும் திக்குவாய் மந்தனாவும். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் பேச தெரியாது? ஒன்னு சொல்ல கேளுங்க, ஏன் அவருக்கு பேச தெரியாம போச்சியா? மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 பிள்ளைகள், 7 பெண் பிள்ளைகள். எத்தனை? 7 பெண் பிள்ளைகள். மாமியாரோட சேர்த்து 8. இவங்க 2 பேரும் என்னத்தை பேசிக்கிடுவாங்க? அதான் அவருக்கு பேச முடியாம போனது. ஒரு பெண் 2 பேர் இருந்தா சுவாலி, வேற ஒண்ணும் இல்லை. 1000 ஆண்கள் இருக்கட்டு, இந்த ஒரு பெண்ணை 1000 பேருக்கு சமைச்சு போட சொல்லுங்க, சமைச்சு போட்டுவாங்க. கூட ஒரு பெண் இருந்தா அந்த பெண் வேலை செய்யாம இருக்கட்டு, உள்ளதும் நடக்காது. அப்படிதானே? சரி, அப்படி நம்ம இதுக்கு ஒரு நல்ல கவனிங்க. இங்க வேதம் சொல்கிறது, இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இப்பதான் வர்றாங்க என்னன்னா, மெலித்தா தீவு. அந்த 1:28 சொல்கிறது, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அவர்கள் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அப்ப குளிர் மழை அப்படியெல்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் அவனுக்கு பாருங்க, வந்த உடனே தீயெல்லாம் போடுறான், எல்லாரும் வெதுவெதுப்பா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நடக்குன்னா பவுல் சில விறகுகளை வாரி, இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம விரவ தொடுவோமா? நம்ம இப்ப யாரு ப்ராஃபட்? யாரு பவுல்? ப்ராஃபட். அவன் சொன்னது நடக்கு. இப்ப சொல்லுவோம் பவுல் சொல்ல எல்லாம் எடுத்துட்டு வா. நம்ம பவுலா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அந்த பவுல் அப்படி இல்ல. அவரே என்ன செய்யறாரு? வாரி வாசிங்க, விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் கையை கவி கொண்டது. நல்ல வாணிங்க. பவுலை குறித்து இங்க ஒரு கூட்டம் என்ன சொல்லுவோம்? இவன் கொலைபாதகன். இப்போ 275 பேர் நினைச்சிருப்பான். பவுலை சேர்த்து 276 பேர் நினைச்சிருப்பான். இவனாலதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தாரு, இவன் சொன்னதுதான் நடந்துச்சு. இவன் எப்படி? பல எண்ணங்கள், பல யோசனைகள். இப்படித்தான் சில நேரங்களில் தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிற பொழுது நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகிறது. நல்ல கவனிங்க. ஆனா வேதத்தை சொல்லுகிறது, நல்ல கவனிங்க. சரி, பவுல் விட்டுருங்க. இப்ப 275 பேர் இருக்கிறான். அதுல எவனாவது கடிச்சிருந்தா ஸ்பாட் அவுட் ஆயிருப்பானா இல்லையா? முடிச்சிருக்கோம். நல்ல கவனிக்கணும். நீங்க இந்த கடிச்ச அந்த பாம்பு சாதாரண பாம்பு, விரியன் பாம்புன்னு சொல்லப்பட்டது. விரியன் பாம்பு அது கடிச்சுனா ஸ்பாட் அவுட். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இவன் இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விட்டவர்களை தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறான். யாரு? அன்பு செஞ்சவங்க தான். இந்த 2வது வசனம் சொல்லுகிறது, அந்நியராகி இவர்கள் எங்களுக்கு பாராட்டின அன்பு. எங்க அன்பு இருந்தா அவங்க யோசனை எப்படியாக இருக்கும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிற பொழுது நம்ம அடுத்தது யோசிக்கிறது தெரியுமா? இவன் செய்த தவறு யோசிக்கிறோம் இல்லையா? இதுதான் மனிதனுடைய எண்ணங்கள். ஆனா பாருங்க, அன்பு காட்டினவன் அவன் நினைக்கிறான் இப்ப கொஞ்ச நேரத்திலுமே செத்து போவான், குழி தோண்ட. வேதம் சொல்கிறது, இவன் பூச்சியை உதறி விட்டு ஒரு தீங்கும் அடையாது. ஹல்லேலூயா. இவன் வீக்க கட்டி செத்து போவான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தானா? சாவல. இவன் சொல்றான், இவன் சாதாரணமானவன் அல்ல. அதே வாயில சொல்லுது, இவன் சாதாரணமானவன் அல்ல, தேவன்.
அதே மாதிரி போயிடுச்சு. எந்த வாய் செத்து போக அந்த வாய் சாதாரண தேவன்டா. ஏன்னா அந்த ஊர்ல அந்த தீவுக்குள்ள இருந்தவெல்லாம் பாம்பு கடி செத்து ஒரு பல பேர் உண்டு. நீ மட்டும் சாவல. ஏன்னா சொல்ல இவன் தேவன். ஏன் தெரியுமா சொல்ல? என்னை ஆட்கொண்டவர் எனக்குள்ள இருக்கார். இதுல புரியுது. அவர் எனக்குள்ள இருந்தார்னா எதுவும் என்னை வந்து சேரப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு விருந்தாளங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எத்தனை நாள் சாப்பாடு கொடுப்பீங்க? 3 நாள். விருந்தம் மருந்தம் 3 நாள்னு சொல்லுவாங்க. அதனாலதான் விருந்துக்கு போச்சுல பிள்ளைகிட்ட அம்மா சொல்லி விடுவாங்க, எப்ப முகம் தெரியுது வீட்டுக்கு வந்துரு. 3வது நாள் கஞ்சி ஊத்துவாங்க வீட்டுக்கு. கஞ்சி ஊத்துறோம்னா முகம் என்ன செய்வாங்க? புரிஞ்சுதா? அப்படி இல்ல, கஞ்சி கொடுப்பாங்களா 3வது நாள், அந்த கஞ்சில முகம் தெரியும். அதான் சொல்றது, முகம் தெரிஞ்சோன்னு வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி அனுப்புவாங்க முன்னாடி. அப்படிதானே? ஆமா, தெரியுங்களா? அப்படிதானே? ஆமா, அதுக்கு அர்த்தம் இதுதான். அப்போ விருந்து மருந்து 3 நாள் தான். சரி, இப்ப வந்துட்டா 3 நாள் வேணும் என்ன செய்யலாம்? பராமரிக்கலாம். 276 மணி சாப்பாடு போடணும். ஒரு சிலஸ்து அது ஒரு தீவு. வெளியே இருந்து சாப்பாடு வந்தாதான் இவங்களுக்கு சாப்பாடு. இப்போ என்ன நடக்குன்னா 3 நாள் சாப்பாடு கொடுக்கலாம். ஆனா நல்ல கவனிங்க, பவுல் இருந்ததுனால 3 மாசம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுத்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த வாசிங்க அதனுடைய 8வது வசனம், அந்த 7வது வசனம் கடைசி பகுதி வாசிங்க. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய், சரியா, 3 நாள் விசாரித்தான். சரியா, இப்ப 8வது வசனம் வாசிங்க. தகப்பன் இரத்தினாலும் இரத்தவேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது 3 மாதம் என்னது 3 மாசம் அங்க இருந்திருக்கா. 3 மாசம் சாப்பாடு கொடுத்திருக்கிறா. அது மட்டுமல்ல, இனி போற எவ்வளவு தூரத்துக்கு போகணுமோ தேவையான சாப்பாடை கொடுத்து அனுப்பி இருக்கிறான். இது யாரால நினைக்கிறீங்க? ஒரு தெய்வ மனிதன். அல்லேலூயா. அவர் காலம் சொல்லிட்டா, நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணத்தில் ஊழியக்காரனோடு எப்பொழுதும் பிரயாணிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஆலோசகராய். ஏன்னா சிலர்லாம் தேவ மனிதர்களின் ஆலோசனையை கேட்பதில்லை, தன்னுடைய சித்தம். அப்படி அல்ல, தேவ மனிதன் தேவ ஆவியினால் நிறைந்து சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிற தேவ ஜனங்களே, அவர் சொன்னபோது யாரும் கேட்கல. ஆனா காலநிலைகள் சூழ்நிலைகள் மாறி பல இழப்புகள் வந்த நேரத்தில் ஐயோ அன்னைக்கு அவர் சொன்னார. இப்போதான் ஞாபகத்துக்கு நமக்கு வரும். ஒரு இடத்துலயும் பிரச்சனை, அங்கேயும் பாருங்க, பவுல் இருந்ததுனால எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறாங்க. திரும்ப வருகிற நேரத்துல 3 மாதம் நல்லா உபசரிச்சு, அதாவது எந்த மனிதன் செத்து போவான்னு நினைச்சாங்களோ அந்த மனிதனை தேவன் என்று இவன் வேறு அதாவது வித்தியாசம் சொல்லி அவனை குறித்து பாராட்டுவதை பார்க்க முடிகிறது. நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே, அன்பு வச்சிருந்தவங்க தான். மனிதனுடைய அன்பு எப்படிப்பட்டது? குறைவானது. சில பாராட்டின அன்பு பெரியது. ஆனா ஒரு பிரச்சனை வந்தோடனே ஏதோ தவறு பண்ணியிருக்கான். ஏதோ யோபு சொல்ல முடியுங்களா, நீ ஏழைகளுடைய இதை எடுத்துக்கொள்ளவில்லை. நீ பாத்துருக்கீங்களா யோபனுடைய நண்பர்கள் சொல்கிறத? 7 நாள் துக்கத்துல பேச மாட்டான், சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான். 8வது நாள் பேசாது. நீதி ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. அதனால அவங்க ஆண்டவர் நீங்க யோபு வாசி கிடையாதோ? அதான் உண்மை. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் தவறுகிற பொழுது அவனை கர்த்தர் தண்டிக்கிறான். இதுதான் நியாயப்பிரமாணம். அப்படிங்கிறதுல யோபு என்ன செய்யறாங்க? எல்லாரும் இப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருகிற பொழுது மனிதர்களின் அன்பு இப்படித்தான் இருக்கும். ஆனால் 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம். சரி, இனி அந்த பகுதிக்கு போட்டோம். அடுத்த பகுதிக்கு போ. 1 கொரிந்தியர், திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நான் கேட்டேன் பவுல்கிட்ட, பவுலே உன்னை பத்தி சுத்தி இருந்து ஒரு கூட்டம் உடனே சொல்லிச்சு, உன் வார்த்தையை கேட்கல, அப்படித்தானே? பவுல் சொல்றாரு 275 பேரை காது கொடுக்கல. இங்க ஒரு கூட்டம் பவுலை பார்த்து சொல்லுது, இவன் கொஞ்ச நேரத்தில் செத்து போவான். நான் கேட்டேன், நீ அவங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணீங்க? அந்த தீவாரி எத்தனை பேருக்காண்டி ஜெபம் பண்ணாரு? ஏன் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். பவுல் சொல்றாரு, ஒரு 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 5:14. பவுல் சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு நம்மளை யார் என்ன சொன்னால் அவர்களை படிக்கார், அவர்களை தூசிக்கார், அவர்களை வேதனைப்படுத்தார், அவர்களை குற்றப்படுத்தார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அப்பா நான் மனுஷனா இருந்தேன்னா, நான் சவுலா இருந்தேன்னா இப்ப அவ்வளவே போட்டு தள்ளிடுவேன். இப்ப எனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. ஒருத்தன் வேதனைப்படுகிறவனை பார்த்துட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. கரங்களை மேல் சத்தமாய் அல்லேலூயா. தேவ ஜனங்களே, மனிதன் மேல் வைக்கிற அன்பு நிச்சயமாய் ஒரு நாள் தணிந்து போகும். ஏதோ ஒரு எதிர்பார்த்து தான் அன்பு காட்டுவாங்களே தவிர உண்மையான அன்பு செலுத்த மாட்டார்கள். 2வது மனிதன் தேவனிடம் காட்டுகிற அன்பு. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் அதனுடைய 47ஆவது வசனம். லூக்கா 7:47. 4வது வசனம் வாசிங்க. 7:4.
47 தான். லூக்கா 7:47. வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாள் என்று வேதம் சொல்கிறது. இவள் ஒரு பாவியான ஸ்திரீ, இவள் ஒரு விபச்சார ஸ்திரீ, பிசாசுகளினால் பிடிப்பட்டவள். இவள் பேர் தான் மரியாள். யாரு? மரியாள். பிசாசு பிடிக்கப்பட்டவள், விபச்சாரத்தில் அகப்பட்டவள். ஆனா அவள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னிடத்தில் இருந்த ஆஸ்திகளை எல்லாம் திரட்டி பரிமள தைலமாய் கொண்டு வந்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவளுடைய பாதத்தில் உடைத்து ஊற்றின பரிமள தைலத்தினுடைய விலை 28 லட்சம் ரூபாய். பாருங்க, அப்போ எப்படி அன்பு செலுத்தி தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொண்டு அவரிடத்தில் அன்பு செலுத்துவதை பார்க்க முடிகிறது. அவர் ஒரு சீமோனுடைய வீட்டில் பந்தி இருக்கிறார். சீமோன் யாருன்னு கேட்டுக்கிறார்? பரிசேயர்கள். பரிசேயர்கள் குறித்து நமக்கு நல்லா தெரியும். எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவான்? அவனை போல நான் இல்ல, வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், தசமம் சரியா? இது பரிசேய ஜெபம். ஆனா அந்த பரிசேயன் சொல்றான், வாசிங்க, அப்படி திருப்பி கொள்ளுங்க. 36வது வசனம் அப்படி திருப்பி கொள்ளுங்க. பரிசேயன் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். யூத முறைப்படி ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள வரணும். இது இன்னைக்கும் பிராமணர்கள் செய்வாங்க. யூத முறைப்படி ஒரு மனுஷன் உள்ள வரான்னா அவன் கால் கழுவுறது தண்ணி கொடுக்கணும். ஆனா இயேசு உள்ள வந்தா கால் கழுவு தண்ணி கொடுக்கல. இயேசு அடுத்து சொல்லுவாரு, நான் வந்தேன், நீ முத்தம் செய்யல, என் காலுக்கு தண்ணி தரல. அவர் பொருட்டாவே நினைக்கல. சும்மா நம்ம அப்படித்தானே, இயேசு சும்மா உப்பு சப்பு வச்சிருந்தது மாதிரி அவர் வந்து சாப்பிட்டு போவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டது. சரியா? இவ்வளவு கூப்பிட்டா உள்ள வந்தாரா? ஆனா அந்த பாவியான ஸ்திரீ என்று அவளை முதலாவது அடையாளப்படுத்துகிறது வேதம். அவருடைய பாதத்தில் போய் இருந்து கண்ணீரை நினைச்சி தன்னுடைய தலைமயிர் மகிமையின் கிரீடம், மகிமைக்கு அடையாளம். தன்னுடைய மகிமையெல்லாம் அவர் பாதத்தில் கொண்டு வச்சு உடைச்சி அவர் அந்த சீமான் நினைக்கிறா பாருங்க இருதயத்தில். அதனுடைய 40வது வசனம் 39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டு ஒரு ஆள் வாசிங்க. தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தன் இருதயத்தில் நினைக்கிறான், இவ பாவி விட்டு எல்லாரும் ஊருக்கே தெரியும், இவருக்கு தெரியாதா? இவ பாவின்னு ஊருக்கே. இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் இயேசுவை எப்படி பார்த்திருக்கணும்? தீர்க்கதரிசியா இருப்பார். அதாவது சந்தேகம் ஒருவேளை இருந்தால், தேவனை கூட பார்க்கல, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னை தொடுகிறது யாரும் தெரியும். அப்போ சீமோனே, என் பேர் உனக்கு எப்படியா தெரியும்? சீமோன் அரண்டிருப்பானா இல்லையா? என் பேர் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன், கொஞ்சம் கேளு. 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் 5000 வாங்கியிருந்தான், ஒருத்தன் 500 வாங்கிட்டான். 2 பேருக்கும் கடனை மன்னிச்சுட்டாரு. இப்ப யார் அதிகமா அன்பா இருப்பா? வேற ஒண்ணும் இல்ல, கவர்மெண்ட் நம்ம எத்தனையோ முறை கடனை தள்ளுபடி பண்ணிருக்கு. நம்ம அன்பா இருக்கிறோமா கவர்மெண்ட் மேல? அப்படிதானே? நல்ல கவனிங்க, அழகா சொல்றாரு, யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவங்க தான் அதிகமா தேவனிடத்துல. நல்ல கவனிங்க, வாசிங்க அதோட 43. அதிகமாய் மன்னித்து விட்டாரோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன். இவன் கரெக்டா சொன்னானா? நினைக்கிறேன். அந்த உறுதியான பதில் சொல்ல இருக்கலாம். புரியுதா? நினைக்கிறேன். அவங்களா இருக்குமோ நினைக்கிறேன். அவங்கள பார்த்தது மாதிரி இருக்கு. அவங்க மாதிரி இவன் அதான் சொல்றான், நினைக்கிறேன். இந்த உறுதியான பதில் நம்ம சொல்லிட்டு கொடுக்க மாட்டான். பரிசேயர்கள் தெரியுமா? விட்டே கொடுக்க மாட்டான். நான் தான் அப்படின்னு இருப்பான். யாராவது நான் தான் இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பரிசேயருடைய ஆவிக்குரிய செய்கள். இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, யாருக்கு அதிகமாய் மன்னிக்கிறாளோ மன்னிக்கப்படுகிறது. அதனால அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம். நான் அப்படியே அடுத்த பகுதிக்கு போறேன். தேவன் மனிதன் மேல் அன்பு வைப்பது. யோவான் 11:5. மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார். யப்பா, தேவன் எல்லாரும் நேசிக்கிறார். ஆனா இந்த 3 பேருக்கு பெயரையும் செப்பரேட்டா போட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு லாசருவிடத்திலும் மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் அன்பாய் இருந்தார். நான் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறேனோ அந்த அளவுக்கு தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நமக்கு நல்லா தெரியும், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரன் என்ன செய்கிறான்?
சிரிச்சுக்கிறான். தாவீது ஒரு இடத்துல பாவம் செய்வார், பட்சேபாள் இடத்துல. ஆண்டவர் அடிச்சாரா இல்லையா? வாசிங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. 12:13 அப்பொழுது தாவீது நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருக்கிறபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளைகள் நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டார். அப்போ என்ன செஞ்சாரு ஆண்டவர்? ஆண் பிள்ளை என்ன செஞ்சாரு? அடித்தாரு. நான் யோசிப்பது மன்னிச்சு விட்டுக்கலாம்ல. அந்த 14வது வசனம் 13வது வசனம் சொல்லுகிறது. அந்த 14, அதாவது அந்நியர்கள் தேவனுடைய நாமத்தை தூசிப்பதற்கு நீ காரணமா இருந்ததுனால. இதுல புரியுது? கவனமா இருக்கணும். அடிச்சாருன்னா தாங்க முடியாது. இவன் பேருந்து அழுதுட்டு இருக்க, ஆண்டவரே பிள்ளை உயரத்திலும். அந்த போதி நீங்க வாசித்து பாருங்க வீட்டுல போய். அதான் சொல்றேன், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல தேவன் நம்மளை சிக்ஷிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மேல் வைக்கிற அன்பு, நான் வந்து சுருக்கமா சொல்றேன், கர்த்தர் நம்மேல் வைக்கிற அன்பு நம்மளை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் நம்மேல் வைக்கிற அன்பு நம்மளை பெருக செய்கிறது. கர்த்தர் நம்மேல் வைக்கிற அன்பு பாதுகாக்கிறது. கர்த்தர் நம்மேல் வைக்கிற அன்பு நம்மளை சிக்ஷிக்கிறது, நம்மளை உருவாக்குகிறது. அது உடைத்தால் நம்மளை உருவாக்குகிறது. அவர் காயப்படுத்தி கட்டுப்படுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. அதனால நாம் கர்த்தர் மேல் அன்பு வச்சோம்னா கீழ்ப்படிவோம். எப்படி? நம்ம கர்த்தர் மேல் அன்பு செலுத்தணும்னா அவருடைய கற்பனைகளுக்கு அவரை காயப்படுத்த மாட்டோம், அவரை வேதனைப்படுத்த மாட்டோம், பிறரை குற்றப்படுத்த மாட்டோம். என வேதம் சொல்கிறது, ஒரு மனிதன் நம்ம காயப்படுத்துறோம் குற்றப்படுத்துறோம் அப்படின்னா அது அவனை தேவனை அதாவது அது வேற அன்று அழகு சொல்லியிருப்பார், தரித்திரனை ஒடுக்காதே, விதவையை ஒடுக்காதே, ஏன்னா அவர்களுக்காக நான் இடத்தில் நியாயம் விசாரிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அடுத்தது, மனிதர்கள் உண்மையாய் நேசிக்கிறார்களா? உண்மையா நேசிச்சாங்கன்னா சண்டை பண்ண மாட்டோம். உண்மையா நேசிச்சா சண்டை பண்ண கோபம் இருக்காது, விட்டு கொடுக்கிற அனுபவங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தமாய் ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் மீது தேவன் வைத்த அன்பு எப்படிப்பட்டது? நம்மளா இருந்தா ஆதாம் ஏவாளை இடத்துல கொன்னே போட்டிருப்போம். அப்படிதானே? அவரை துரத்தி தான் விட்டார், நம்மனா போட்டு தள்ளிட்டு. நல்ல கவனிங்க. ஆனா ஆதாம் ஏவாள் மேல் தேவன் வைத்த அன்பு சாதாரணமானதல்ல. சவுலுக்கு மேல் தேவன் வைத்த அன்பு சாதாரணமானதல்ல. ஏன்னா சவுலு 4000 பேரை கொலை செஞ்சிருக்கான். சவுலு நம்ம என்ன செய்வோம்? அது வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலர் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பு. அவன் செஞ்சதுக்கெல்லாம், அவன் செஞ்ச அட்டுழியத்துக்கெல்லாம் அப்படிதானே? கண்ணார பார்க்கறான், செங்கடல் பிளக்குது, யோர்தான் பிரியுது, காளைகள் வந்து விழுது, வானத்துல இருந்து மண்ணா வருது. அவன் சொல்றான், அவங்க எகிப்துல எப்படி இருந்தான் தெரியுமா? டேய் வைக்கோல சாப்பிட்டு இருந்தா நீ. நிறைய அப்படியே கஞ்சில நம்ம கௌரவத்தை விட்டு விட மாட்டோம். நல்ல கவனிங்க. ஒரு நாள் நமக்குள்ள அந்த வைராக்கியம் நினைச்ச கூடாது. அன்பு வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருந்து நம்மளை நெருக்கி ஏற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஏனோக்கு தேவன் மேல் வைத்திருந்த அன்பு அப்படிதானே? யோசேப்பு தேவன் மேல் வைத்திருந்த அன்பு, யோவான் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு. மார்புல சாஞ்சிட்டார். வேதம் சொல்லுகிறார், அன்பான சீசன். அன்புக்கு அடையாளம் யாருக்கு கிடைக்கிறது? யோவான். சீசன் இல்லை, யோவான் தான். மார்பிலே சாஞ்சிருப்பான். மார்பில் சாய்ந்து இருக்கிறவர்கள் மட்டுமே தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ள முடியும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு மாயமற்றதாக இருக்கணும். மாயமாலம் அன்பு செலுத்தக்கூடாது. அவன் ஏதாவது என்ன தருமே போடா, அவன் செலுத்துகிற அன்பு உண்மையானதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு பிறனுக்கு பொல்லாத நினையா, தீங்கு நினையா. அன்பு ஒரு நாள் அடுத்தவங்களை குற்றப்படுத்தாது, வேதனைப்படுத்தாது. அவன் என்ன சொன்னாலும் தாங்கிக் கொள்ளும், சகித்துக் கொள்ளும். சகித்தன்மை உள்ளது அன்பு. யோசேப்பு தன் சகோதரன் மேல் காட்டினான். நம்மளா வந்த அன்னைக்கு பிடிச்சி சில அடிச்சிருப்போம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த யோசேப்பு பாருங்க, நம்மளை அழைச்சி உணவு கொடுத்து, உணவு கொண்டு வந்த காசையும் திரும்ப கொடுத்து, அப்பாய பிள்ளைகளை திரும்ப அழைச்சிட்டு வருவதற்கு குதிரைகளை அனுப்பிவிட்டு, உச்சிதங்களை கொடுத்து விட்டு, அவங்கள தேசத்துல தலைவர்களாக உயர்த்தி நல்ல இடத்தை கொண்டு கொடுத்து. யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு மனிதனிடத்தில் காட்டுகிற அன்பு யோசேப்பு போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை மாதிரி இருக்க கூடாதுன்னா ராகேல் லேயாளை போல இருக்க கூடாது. ராகேல் லேயாள் வாசிக்கிறீங்களா? லேயாளுக்கு பிள்ளை பிறந்துச்சு, ராகேலுக்கு போறாங்க. சகோதரி தானே, விட்டு கொடுக்கிற அனுபவம் இல்லை. சொந்த சகோதரி ஏன் அன்பு இல்லை? நல்ல கவனிங்க. அன்பு தணிந்து போகிற காலத்தில் வந்து விட்டோம். ஹல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். ஒருவன்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். என்னதான் ஒருவன் தேவனிடத்தில் அன்பு செலுத்தாமல் போனால் அவன் எப்பா இந்த வசனம் வாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம தேவனிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு செலுத்த வேண்டும். நல்ல கவனிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் சாபங்கள் வராமல் இருப்பதற்கு, என் சந்ததிகளை சாபங்கள் தொடாமல் இருப்பதற்கு, என் தலைமுறைகளை சாபங்கள் தொடாமல் இருப்பதற்கு நான் தேவனிடத்தில் அன்பு கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அதனுடைய 5, 10 வசனங்கள், 2 வசனங்கள் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறதில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. தேவ அன்பை ஒரு மனிதன் எப்படி வெளிப்படுத்துகிறான் என்றால் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதனால் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறான். வாசிங்க 10வது வசனம். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவர் ஒளியிலே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவனிடத்தில் இடரை ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து நல்ல கவனிக்கணும். தன் சகோதரனிடத்தில் அன்பு செலுத்துகிறவன் வெளிச்சத்திலே நடக்கிறான். பகைக்கிறவனோ இருளில் நடக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. தேவ ஜனங்களே, நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்துகிறானால் உங்களை தேவன் வெளிச்சத்தின் பாதையில் நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். பகைகள் விலகட்டும் சொல்லுங்க. பகைகள் விலகட்டும், மார்க்க வேலைகள் விலகட்டும், பொறாமைகள் விலகட்டும், பிரச்சனைகள் விலகட்டும், போராட்டங்கள் விலகட்டும். இன்னையிலிருந்து நான் பிறர் நேசிக்கிறவர்களாய் அன்பு செலுத்துகிறவர்களாய் தேவ ஆவியானவர் என்னை மாற்றுகிறார். சொல்லுங்க. எரிச்சல் வேண்டாம், நமக்குள்ள எரிச்சல் வேண்டாம், கோபம் வேண்டாம், பொறாமை வேண்டாம். விட்டுக் கொடுக்கிற அனுபவங்கள் நமக்குள்ளே உண்டாகட்டும். தேவ ஜனங்களே, பெயருக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும். இது இருக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கான வாழ்க்கை. ஹல்லேலூயா. வாசிங்க 1 பேதுரு 4வது அதிகாரம். 1 பேதுரு 4வது அதிகாரம். அதனுடைய 8வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். அதனுடைய 8வது வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். யப்பா, நீங்க ஒரு மனிதனிடத்தில் அன்பு செலுத்துவீர்களானால் உங்கள் பாவங்களை கூட அது மூடும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வேதம் சொல்கிறது. நீங்கள் ஒரு மனிதனிடத்தில் அன்பு கூறுவீர்களானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யாக்கோபு 1ஆவது அதிகாரம். யாக்கோபு 1ஆவது அதிகாரம். அதனுடைய 12வது வசனம். யாக்கோபு 1 அதனுடைய 12. சோதனையை செய்கிற பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. யாக்கோபு 1:12 தானே? வாசிங்க. சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வார்கள். அப்படி